தொழிலாளர் கோட்டா ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்தார் டத்துஸ்ரீ எம் சரவணன். மலேசிய மனிதவள அமைச்சின் முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் வெளிநாட்டு ஊழியர் கோட்டா ஒப்புதலுக்காக 1.09 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 3 குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கில் கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றவாளி அல்ல என மறுத்துள்ளார். நீதிமன்ற அதிகாரப்பூர்வ தகவலின்படி TYKB இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு 1000 வெளிநாட்டு ஊழியர் கோட்டாவை வழங்குவதற்காக வெக்டிகா ரிசோர்சஸ் நிறுவனத்தின் இயக்குனர் தன் டெக் லிம் என்பவரிடமிருந்து சைட் அமிருல் சைட் அஹ்மத் வழி மூலம் புக்கிட் ஜாலில், பங்சார், தமான் டேசா ஆகிய இடங்களில் 2022ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் மொத்தம் 1,97,000 ரிங்கிட் லஞ்சமாக பெற்றதாக ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தரப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்தார் டத்துஸ்ரீ எம் சரவணன். இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது தரம், சுவை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கும் உயர்தரமான மை மாமாஸ் பப்படம்ஸ். ஒவ்வொரு கடியிலும் மொறுமொறுப்பும் அசல் பாரம்பரிய சுவையும். மை மாமாஸ் பப்படம்ஸ். என்ஜாய் எவ்ரி பைட்.